இந்த வீடியோ யார் மனதும் புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிசிக்ஸ் மற்றும் விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க கற்பனை மட்டுமே. பிரேக்கிங் நியூஸ். கால மாற்றத்தின் காரணத்தினால நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கனால ஒரு வருஷம் என்கிறது ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. அப்பாடா நாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வேலைக்கு வந்திருக்கோம். அதாவது என்ன சொல்லணுன்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கீ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷனாக நம்ம தள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு கொடுக்கணும். அதாவது எந்த இடம்னு சரியாக நான் பார்த்திங்க உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன். எந்த இடத்துக்கும் இந்த இடம் நம்ம தள்ளி இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 100 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 நாள் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் நம்ம டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம வேகம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். நான் அதுதான் பற்றி அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். மணி பற்றி அப்படின்னா கிட்டத்தட்ட 5 crores கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மணி வச்சு பார்த்திங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் தான் சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்திருக்கோம். இந்த பிஸ்னஸோட பேர் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகுது குதிரைப்பால். அப்படி தான் இந்த கம்பெனியோட பேர்னால வேறுன்னு செய்ய முடியாது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். A few moments later. அதாவது என்னென்னா மக்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா லேட்டாகி தான் பார்த்திங்கன்னா நம்ம பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது பொருள்னா பார்த்திங்கன்னா கீ தான். அந்த கீ பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி வச்சுருக்காங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் ஆகக்கூடாது, நம்ம கூல் ஆகக்கூடாது. அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 28.0 டிகிரி செல்சியஸ்னால அதில் பார்த்திங்கன்னா ஏசி வச்சுருக்காங்க, ஹீட்டர் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது கரெக்ட் பண்ணனால நம்ம இந்த பொருள் மட்டும் இங்கேருந்து மட்டும் எடுத்துகிட்டு ஹைவேக்கு போகிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஹைவேக்கு போனதுக்கப்புறம் சொல்ல தேவையில்ல 100-200ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓட்டி பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக எவ்வளோ வேகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துருவோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கீயை மட்டும் டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? எனக்கும் லைட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பேச வந்துடலாமா? அதாவது என்னென்னா 2வது நாள்லையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரமாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன தான் உள்ளே போனாலும் சரி, என்ன தான் அதுக்கு மேலே போனாலும் சரி, நம்ம பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் நம்ம தள்ளி இருக்கனால ரொம்ப லேட்டாகுது உண்மையை சொல்ல போனால். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இல்லைனா ஹோட்டலில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டே பண்ணுவேன். நான் நேற்றுலேருந்து நம்ம தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் இடம் கிடச்சிச்சின்னா அங்கே தூங்கி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அதாவது என்னென்னா மக்களே பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதுக்கு மேலே முழுக்க ரிப்பீட்டடாக தான் நடக்க போகுது. அதாவது என்னென்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், எங்கேயாச்சும் ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தூங்க போகிறோம், இல்லைனா பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் அடிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாள் போகிறனால உங்களுக்கு கொஞ்சம் பகுதி நாள் பார்த்திங்கன்னா கட் பண்ணுற விதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா டேஸும் உங்களுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அனிமேஷன் கொடுப்போம் இல்லாமல். NCS Tamil BGM. NCS Tamil BGM. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அனிமேஷன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அனிமேஷன் முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம கேம்குள்ளே வந்துடலாம். அதாவது கேமில் இருந்தால் பார்த்திங்கன்னா இரவு நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக போகுது. ஏன்னா ரொம்ப நேரமாக இருட்டு போகிற மாதிரியும் இருக்குது, ரொம்ப நேரமாக பகல் இருக்கிற மாதிரியும் இருக்குது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷனாக இடத்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 or 2000 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது.
அதை நம்ம எப்படி முடிக்க போகிறோன்னு தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58வது நாள் ஆயிடுச்சு. ஓகே, 58 நாளுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னா எப்படி போணுச்சுன்னு தெரில, டக்குன்னு போயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நம்ம போகணும். அண்ட் வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த 100 நாளுக்குள்ளே கொடுக்க முடியுதா இல்லை 101 102ன்னு சொல்லி போகுதா என்று தெரியவில்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 58வது நாள்லேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள் கழித்து மீட் பண்ணலாமா? அதாவது என்னென்னா என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டேஸ் ஆயிடுச்சு, அது வந்துடுச்சு. ஆனால் நம்ம இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 60வது நாள் எப்படி வந்தேன்னு தெரியல. சாப்பாடு மட்டும் தரமாக இருந்துச்சு, பிரியாணி சிக்கன். அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஆசைப்பட்றேன். ஏன்னா வெஜ்ஜு நம்ம ரொம்ப நாளாக சிக்கனு மட்டன் அந்த மாதிரியே சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வேல போயிட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு வாட்டி, அதாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணுன்னு அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா நம்ம போகக்கூடிய இடத்துல எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்னோவாக இருக்குது, அதாவது ஸ்னோ சீசன் வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா -2 டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஒரு ஹீட்டர் தேவை. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹீட்டருக்காக இந்த இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பேக்கில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அண்ட் 90லேருந்து 99 டேஸ் பார்த்தீங்கன்னா லீவிலே முடிஞ்சிடும். இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 99வது நாள்னால நம்ம கடைசி மிஷினாக அந்த ட்ரக்குக்குள்ளே இருக்க கீ மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இந்த 100 நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலி கிட்ட போயிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசத்துக்கு லீவு போடுறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசி ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்தில் முடிய போகிறதுனால என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னே தெரியல. ஆனால் ஒரு நல்ல பாட்டு மட்டும் கேட்டுட்டு போகணும்னு மனசுக்கு ஆசையாக இருக்கனால ஒரு பாட்டு போட்டுட்டு நம்ம புரட்டி போட்டு அடிக்காம நாமை ஓடு உடையாது. பக்கத்தில் எங்கேயாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு போகணும். ஏன்னா லைட்டாக தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. இல்ல எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரியே இருக்கு. அட என்ன நடக்குது கடவுளே?